கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 86வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை தியானிக்கிறோம். 4 to 6 ஜெபத்தோட தெரிவிக்கப்பட்டே கடந்துச்சோ. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, இடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, இடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாமரவால், ஜெயமே வரவால், ஜபமே வாம் கயவால், தினம் ஜபமே வாம் கயவால், உரர உரரரா உபரரி கரரா, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, மீட்பினாலுக்கன, மீட்பினாலுக்கன, முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, அயர்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயர்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், ரிகரரா, பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 86வது அதிகாரம் பிராக்கெட் வாசிமா, பிராக்கெட் பிராக்கெட் தாவீதின் விண்ணப்பம். விண்ணப்பம் என்னதுமா? ஜெபம். அப்ப இந்த 86வது அதிகாரம் முழுவதும் ஜெபம். இந்த ஜெபம்ங்கிறதுக்கு 6வது வசனம் தான் நமக்கு பதில். 6வது வசனம் பார்ப்போம். ஜெபத்திற்கு செவிக்கொள். நம்ம ஜெபத்திற்கு பதில் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்ப்போம். எனக்கெல்லாம் நிறைய சூழ்நிலையில ஆண்டவர் இந்த இடத்துல அதிசயிக்கிறத நாங்கள் போயிடும், காலியாவே அந்த மாதிரி தான் இருப்போம் நாங்கள், சரியா? இப்ப இதுல இந்த ஜெபத்துல என்ன ஒரு ஜெபம்னா 4வது வசனம். உங்க பிரச்சனை எங்க இருக்கு? ஆத்துமாதான் பிரச்சனை இருக்கு. இந்த ஆத்துமாவில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சிகளின் இருப்பிடம். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆத்மா கிடையாது. யாருக்கு ஆத்மா கிடையாது? மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது. எப்படி நான் சொல்றேன், இப்ப 3 பெண்களை நான் சொல்லுவேன். ஒண்ணு எங்க அம்மா, இன்னொன்னு என் மக, 3வது என் மனைவி. 3 பெண்களா இல்லையா? ஆனா 3 வெரைட்டியா இருக்கு. எங்க அம்மாவுக்கும் என் மனைவிக்கு வித்தியாசம் இருக்கா? பண்ணிக்கு தெரியுமா? இது எங்க அம்மா பண்ணி தெரியாது. மக பண்ணி தெரியுமா? பண்ணிக்கு அதான் ஆத்மாங்கிறது. அந்த ஆத்மாங்கிறது உணர்ச்சியின் இருப்பிடம். அது சோகமாகவும் சந்தோஷமாகவும் நிறைய நேரம் நம்ம அப்படியே அழிஞ்சு போயிடுவோங்கிற உணர்ச்சி எப்ப தெரியும்? அந்த ஆத்மா. அதான் அங்க நடக்கும். அப்ப தாவீதினுடைய ஜெபம் என்னன்னா, ஆத்மா என்ன செய்வதற்கு மகிழ்ச்சியாகும். நம்ம எப்ப மகிழ்ச்சியாக்குவோம்னு சும்மா உங்க கல்யாணத்தன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியாக்குன்னு கேட்பீங்களா? அதே மூஞ்செல்லாம் பல்லா இருக்கும், மூஞ்சில பவுடரு. அன்னைக்கு நம்ம நம்ம ராஜ் ஒரு கேமரா போட்டோ எடுத்துருக்க, அந்த பொண்ணு நேரம் கம்மி, அதுக்கு கலர் அடிச்சு அப்புறமாக்கிட்டாங்க. புரியுதா? அப்ப அந்த அளவு என்ன செய்வாங்க?
அன்னைக்கு அந்த பொண்ணு சந்தோஷமாக வருத்தமாக இருக்குமா? அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. அப்போ இதுதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு இதை ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆத்மா எப்படி மகிழ்ச்சி ஆக போகுதுன்னு எடுத்துக்கிறோமா? எஸ்தர் பக்கம் 6 to 7 627 4வது அதிகாரம் 1வது. இங்கே தான் ஆத்மா மேக்சிமம் பிரச்சனைகள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த பொழுது இப்ப ஒரு சம்பவம் நடக்குது. தெரியுமா? ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஆமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. இந்த ஆமான்கிறவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் ஜாதியை ஃபுல்லா அழிச்சிடும். எப்படி அழிச்சணும்? ஃபுல்லா அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி 3வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது ஆமான் அகசுரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்திலே சகல நாடு வாசிக்க எடுக்கல நீனும் 3:8 எஸ்தர் வாசிக்க. சிதறண்டு படவி இருக்காங்கன்னா எல்லா இடத்துல இருக்காங்க. எங்க இருக்காங்க? விகற்பமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும். என்ன நான் சொல்றேன், இப்ப நீ பொட்டு வைக்க மாட்ட. ஏன் பொட்டு வைக்கிறது இல்லை? கிறிஸ்தவ பொண்ணு நீ பெருசா இவ்வளோ பெரிய பொட்டு வச்சு இங்கே ஒரு கோடு போட்டு, இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அக்கா இருக்காங்க, கிறிஸ்தவ பொண்ணு. அவளை பார்த்தா ஒரு பக்தி பழம் மாதிரி தான் இருப்பான். எப்படி இருப்பா? அப்ப இந்த சொல்றாரு, இல்லை இது மிகப்பா வித்தியாசமா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? வாசி. என்ன அர்த்தமா? ஏன் சட்டத்தை கை கொள்ள முடியும் நான் சொல்றேன். ஓய்வு நாள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. அது சனிக்கிழமை வரும். அன்னைக்கு அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ராஜா கட்டளைக்கு அவங்க கீழ்படிய மாட்டாங்க. இல்லை நாங்கள் இன்னைக்கு ஓய்வு நாள், நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி இருப்பாங்க? கட்டளை அவங்க உயிர் போனாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. அழிக்க வேண்டும் என்று ராஜாக்கு கஜானால எவ்வளவு? 16,000 தாலந்து. ஏமா பெண்ணி விமல் டாக்டர் போய், டாக்டர் உங்களுக்கு நான் ஒரு 10 லட்சம் தர்றேன், எவ்வளவு? நீங்க இந்த இந்த 4 பிள்ளைகளையும் வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நீங்க எவ்வளவு கடன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லுவார்ல. ஆனா இவன் அப்படி கிடையாது. ராஜாக்கு வெளியே கொடுக்குறான், கொடுத்துட்டு கையெழுத்து போட சொல்றான். அப்ப ராஜா பெரியாளா இவன் பெரியாளா? சொல்லுவான்ல, ராஜா நீ கோடிக்கணக்கா நான் சொல்லியிருப்பான்ல, ராஜாவோட பவர் கூட இருக்கு. இந்த நியூஸ் அழிவு நியூஸ் வந்துருச்சு. இப்ப அதனாலதான் 4வது நடந்த மொர்தெகாய் கேட்ட பொழுது, சரியா? மொர்தெகாய் தன் வஸ்திரத்தை ஏமா நீங்க வந்து வாசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்க. என்னமோ ஆயிப்போச்சு. வாசிப்பா இன்னைக்கு என்னமோ வாயில தொண்டையில் என்னமோ ஆயிப்போச்சு. இல்லம்மா, சாம்பல் போட்டு வஸ்திரத்தை கிழித்து இதாம்மா. அதாவதுமா, இன்னைக்கு ஒருத்தர் உங்களை பார்க்க வர்றாரு, நல்லா சென்ட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு, வாட்ச், பெரிய 2-3 செயின், கையில் பெரிய ஸ்லெட்லாம் போட்டு வந்து உட்கார்ந்தானா என்ன சொல்றான்? நான் கோடீஸ்வரன், நீ எனக்கு. ஆமா, அதை காட்டுறான். ஆனா இது அப்படி கிடையாது. இன்னைக்கு நாங்க அழிஞ்சு போவோம். இது ஆத்துமால இருந்து வருகிறது கதை. எங்கிருந்து வருது? துயரமுள்ள மகா சப்தத்தோடு அலறி. என்னது? துயரம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் சாம்பல். வாசனை. ரட்டு உடுத்தினாய். ரட்டுங்கிறது என்னன்னா, அது ஒரு ட்ரெஸ், சாக்கு மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? சாக்கு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை நீங்க எப்ப போடுவாங்கன்னா, அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு சோகமா இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. வாசிங்க. ராஜாவின் அரண்மனை வாசல் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தளத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும். ஏமா துக்கம்னால என்னது? நீங்களே யாருக்கா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்கீங்களா? ஃபெயில் ஆனால் தான் தெரியும். ஆனால் எங்கள் பசங்கள்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா மெடிக்கல் போயாச்சு, ஃபெயில் ஆனாலும் ஒரு நாள் என்ன வெளியே வந்தாகும். நாளைக்கு பசங்க ரொம்ப மோசமாக
ஆனால் சிலப லெசனை மாற்ற போகிறாங்க, இவங்களை வெளியில் தள்ளிட்டாங்க. அப்போ அந்த சர்ஜரி பண்ணுற ப்ரொஃபஸர் கூப்பிட்டு உனக்கு பிடிச்ச சாமி என்னன்னு கேட்டார். அந்த சாமி படத்தை கொண்டாந்தான். இந்த சாமி சத்தியமா என்னது எம்எஸ் போக மாட்டேன், சர்ஜரி பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னா நான் உன்னை பாஸ் ஆக்கிறேன். சத்தியம் வாங்கி தெரிஞ்சாரு. ஸோ இவங்களுக்குலாம் வெக்கமான எதுவுமே இருக்காது. ஏன் இருக்காது? எப்படினாலும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், டாக்டர் வந்து. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த கட்டளை வந்துச்சுன்னா டச் என்னது வாசி உபவாசமும் அழுகையும். அப்ப இந்த ஆத்துமால இருக்க இப்ப ஒரு கையை வச்சுக்கிட்டு சங்கீதம் 86வது அதிகாரம் 4வது எப்படி மகிழ்ச்சி ஆக்கணும், இந்த கண்டிஷன்ல இருந்து என்ன செய்யணும், மகிழ்ச்சி வரும். லேசா கஷ்டமா? கஷ்டம் முடியாது. இவங்களுக்கு டெத் ஒரு நாள், அது என்னைக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னைக்கு இவங்க மறிக்கணுங்கிறத 8வது அதிகாரம் 11வது எஸ்தர் 8. அவைகளில் அகசு ராஜா எல்லா நாளுக்கும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அந்த ஒரே நாளில். அப்போ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்டில் அவங்க என்ன செய்யணும், அட் அ டைம் எல்லாம் சாகணும். புரியுதா? இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 61வது அதிகாரம், ஏசாயா 61 2 நீதி சரிக்கட்டாரு. என்ன தெரியுமா, நீ என் பிள்ளையில வந்து கொள்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவேன். அதை சரி கட்டுறது. இந்த சரி கட்டுறதுங்கிறது உங்களுக்கு ஒன்றும் புரியுறாப்புல ஒன்று சொல்லணும். சமையல்லாம் உப்பு போட்டுருச்சு என்னது, அதுக்கு என்ன செய்வீங்க, 4 உருளைக்கிழங்க கட் பண்ணி உள்ள போட்டாச்சுன்னா அப்படி வரும். தெரியுமா? இதுதான் சரி கட்டுறது. தெரியாம கூட போட்டாச்சு, நீ தண்ணி ஊற்றுனா மனுஷன் குடிக்கணும். புரியுதா? புரியுதா? ஆண்டவர் எப்படி சரி கட்டுறாருன்னா 3வது வருஷம் 61:3 ஏசாயா. துயரப்பட்டவர்கள்னா எங்க உயிரெல்லாம் போயிடும், யூதர் குலமே அழிஞ்சிட்டு என்ன செய்யணும். அதை ஆண்டவர் எப்படி சரி கட்டுறாருன்னா, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இப்ப இவங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சாம்பல் சாம்பல் உட்காந்துருக்காங்க. என்ன ட்ரெஸ், ரெட்டு உடுத்திருக்காங்க. ஆண்டவர் எப்படி மாற்ற போறாருன்னா சிங்காரம். சிங்காரத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்கள்லாம் ஒரு சேலை கட்டிட்டு போங்க, கல்யாண வீட்டுக்கு என்ன சேலை கட்டி போனீங்க, அது வீட்டில் பத்திரமா வச்சுருப்பீங்க. வேற எதுவும் கட்டுவீங்களா? சமையல் அன்னைக்கெல்லாம் போட அப்படி ஒரு அது ஸ்பெஷல் ட்ரெஸ். அந்த மாதிரி ஆண்டவர் சிங்காரங்கிற ஒரு காரியத்தை கொடுத்தது. துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம். இந்த துயரத்தில் வருகிறது எங்கேருந்து வருது, ஆத்துமால வரும். அதே ஆத்துமால இந்த என்ன கொண்டு வர போறாரு, ஆனந்த தைலம். இப்ப அந்த ஆனந்த தைலம் ஒரு சிலர் வந்து நம்ம வாழ்க்கையில அவங்க எவ்வளவு ஆசிரியர் கிடைச்சாலும் அவங்களால அதை அனுபவிக்க எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெரிய காரியத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும். நான் ரொம்ப சிம்பிளா இருக்கேன், ரொம்ப ஆசையெல்லாம் கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவேன், வேலையை பார்ப்பேன், காசு வாங்கிடுவேன். சம்பளம் கொடுப்பாங்களா இல்லையா? நிறைய சம்பளம் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. எங்க கேஷ் எவ்வளோ வருது எனக்கு தெரியுமா? அந்த திசைக்கே போக மாட்டேன். நீ என்னன்னாலும் செய்யும். அன்னைக்கு ஒரு நாள் விமல் டாக்டர் ஹெச்ஆர்ட்ட வந்து ஒரு வந்து சொல்கிறார், இப்போ பணமே இல்லையா அப்படின்னு. என்ன இல்லை, நான் உடனே என்ன பண்ணிருக்கேன்னா, அன்னைக்கு அப்போ நான் சாயங்காலம் வரலாமா நான் ஆஸ்பத்திரிக்கு. நான் சொன்னேன், நான் மங்கன உயிரை கொடுத்து வேலை பார்க்குறேன், காசு இல்லைன்னா நான் என்னத்துக்கு நான் வரணுன்ட்டு லீவ் எடுத்துட்டேன். உடனே அவர் என்ன நினைச்சுப்பாரு, அறப்பாது இவன்கிட்ட போய் காசு இருந்தவங்களே செஞ்சுதான் அன்னைக்கு சாயங்காலம் பேசி வந்துருப்பாங்களா? குறைஞ்ச ஒரு 2000 ரூபாய் மைனஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ எனக்கு நான் எங்கே தான் நான் சந்தோஷம். அன்னைக்கு வீட்டில் நான் சந்தோஷம் இருப்பேன், சோகமாக இருந்திருப்பேன், சந்தோஷமா இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவங்களுடைய டெத்து வரப்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த வாசி பார்ப்போம். எஸ்தர் 4:3. அவருடைய கட்டளையின் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஸ்தலத்தில் உள்ள யூதர்களுடைய மகா துக்கமும்
மகா துக்கம். சரி, இந்த மகா துக்கம் எப்பொழுது வருங்கிறது ஒரு சம்பவத்தை நாங்கள் காட்டுறேன். யோசுவா 7வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 276, பழைய ஏற்பாட்டில் 276. யோசுவா 7வது அதிகாரம் 6வது. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவன் இஸ்ரவேல் மூப்பர் இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன். பாப்பா இந்த பக்கம் பாப்பா, பழைய ஏற்பாடு பக்கம் 200 பக்கம் அங்கே வருது 276. வாசனா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொடுக்கிறது. இது எப்போ வரும்னா தோல்வியில் வரும். யாராவது தோல்வியில் சந்தோஷப்படுவாங்களா? சந்தோஷம். மார்க் குறைஞ்சிச்சுன்னா அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ மார்க் குறைஞ்சிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் பேரன் ஒரு சப்ஜெக்டில் 50க்கு 48 மார்க் வாங்கிட்டேன். எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 2 மார்க் தான் குறைஞ்சி. ஆனால் மற்ற எல்லாரும் 40 வாங்கலாம். ஸோ அம்மாட்ட வந்து கேட்கணும், அம்மா இந்த 48 கொடுத்தீங்க என்ன நினைக்கிறீங்க? பெருமையில சொல்கிறான்னா சிறுமையில சொல்கிறான்னா? பெருமை. நான் மட்டும்தான் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். அப்போ அவன் எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற தோல்வியில் புழுதியை போட்டு நினைச்சுறாங்க கிடக்கிறாங்க. இந்த ஏமாற்றம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா? இந்த மாற்றக்கூடியது சங்கீதம் 86:5. சங்கீதம் 86:5. எஸ், இதுதான். இது இப்ப எல்லாரும் நீ கேட்டனா பதில் கிடைக்குமா? கிடைக்காது. பெரிய டாக்டர்கிட்ட ஒரு தடவை நீ கேட்கற, அது இப்படி தலையாக்கிட்டான்னு செய்வாரா? அதோட ரெண்டாவது நீங்க கேட்க முடியாது. ஆனா ஆண்டவர் எப்படி கிடையாது, இப்படி தலையெல்லாம் ஆட்ட மாட்டார். ஏன் இப்படி ஆட்ட மாட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப எஸ்தர் 4வது அதிகாரம் 16. எஸ்தர் 4:16. இதான் ஜெபம். பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொன்ன 86 அதிகாரம் ஃபுல்லாக ஜெபம். ஆனால் இது என்ன ஜெபம்னா உபவாச ஜெபம். என்னது? வாசி. சோதிமார். சரி, இதுமா உபவாச ஜெபம். இது அங்குள்ளவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆடு மாடு ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா உபவாசம் பார்த்துருக்கீங்க? ஆடு மாடு பைபிள் எடுத்துக்கோங்க. யோனா 3:7, பக்கம் 1074. 1074. யோனா 3வது அதிகாரம் 7, 8. மிருகங்கள் உபவாசம் இருக்குமா? சரி, வாசி. 3வது அதிகாரம் யோனா 3:7. தானும் தன் பிராணிகளும் ஒன்றும் ருசி பாராமல் இருக்கவும் மூடிக்கொண்டு தேவனை. பார்த்தீங்களா? இருக்கா? மிருகமும் ராஜா எல்லாரும் நினைச்சிருக்காங்க. புரியுதா? பைபிள் இருக்கா? இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்டு அவங்கள அழிக்கிறேன்னு சொன்னாலும் அழிக்க விட்டுட்டார். புரியுதா உங்களுக்கு? இவர் மன்னிக்கிற தேவன். 9:10 வசனம் வாசிங்க. யோனா 3:9. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கரத்தின் கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். இருக்கா? யோனா 3:9-10. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். மன்னிக்கிறது அது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். சரி, 6வது வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 86:6. என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து விண்ணப்பின் சத்தத்தை கவனியும். இப்போ நான் ஓபியில் இருப்பேன், இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் நிற்பாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், 3 பிள்ளைக்கு காது கேட்காது, அந்த ஒரு பிள்ளைக்கு நடக்குமா? நீங்கள் நடந்துருக்க. அதனால ஒரு பிள்ளைக்கு மட்டும் இவளுக்கு மட்டும் காது வச்சு அவள் டக்குனு தண்ணி எடுக்கணும். மற்றெல்லாம் மக்க மாதிரி அவங்க வேற எதுவும் நினச்சிக்கணும்.
இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆண்டவர் வேற எதையும் நினச்சிக்கிட்டு எனக்கு பதில் கொடுக்காம விட்டுவார் நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. எஸ்தர் 5வது அதிகாரம் 2வது எஸ்தர் 5:2 ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். ராஜா ஏமா இங்கே பாருங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இங்கே அன்னைக்கு அந்த ராஜாவுடைய இந்த எஸ்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாவுக்கு ஸ்பெஷல் ஒய்ஃப். என்னது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 2வது அதிகாரம் 17 வசனம் ராஜா சகல ஏமாம்மா இல்லைம்மா 2:17 ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தால் சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவள் சமூகத்தில் அதிக தயவு பட்சம் கிடைக்கும். ஏமா எனக்கு ராஜாக்கு நிறைய ஒய்ஃப் ஒன்றண்டு கிடையாது. அவர் வந்த உடனே வெளி தேடுவார், எஸ்தர் எங்க எப்படி யார் தேடுவார்? அப்போ அதனால தான் அந்த தயவு கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் ராஜா பெர்மிஷன் பண்ணால் தான் உள்ள வரணும். ஏமா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜா ராணி அது உட்காந்துருப்பாங்க, அங்கே அப்படி கிடையாது, இவர் தனியாக தான் இருப்பார். அப்போ அதனால தான் சொல்கிறாரு 5வது அதிகாரம் 2 ராஜா ராஜஸ்திரி எஸ்தர் கண்டபோது அவளுக்கு அவன் கையில தயவு கிடைத்தது. 5:2 வாசனம். ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். தொட்டாச்சுன்னு என்ன அர்த்தம்? உயிர் தப்பிச்சுக்கிச்சு, பெர்மிஷன் இல்லாமல் உள்ள வர்றா. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் அந்த கட்டளை மீறி போய் நான் செத்தாலும் சாகிறேன். 4:16 செத்தாலும் நீங்க உயிருக்கு பயந்து இருக்கிறீங்க, பம்மி ஓடி போய் ஒழிஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க நம்ம பார்க்குற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா 5:14 அப்பொழுது அவன் மனைவியாகிய சிபேசின் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும். சரி, இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப வாசிக்க டைம் இல்லை, ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். ஆமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, இவன் ராஜாக்கு ரொம்ப க்ளோஸ். இவன் வந்தான்னா எழுந்திரிச்சு நிற்கணும். இப்போ நான் நடக்கும்போது நீங்கள்லாம் என்ன செய்வீங்க? நான் முந்தைய மரியாதை இன்னும் ஞாபகம் இருக்கு. மரியாதை வந்து மகா பயத்துக்குள்ளே இருப்பாங்க, வயசு நேரமானதா கர்ப்பிணி. இப்பாவே பெரிய அவள் கல்யாணம் 2 பிள்ளைகள் எடுத்தான். அவள் நான் எந்திரிச்சு நிற்பா, வயத்தை தூக்கிருப்பாங்க. எதுக்கமா எந்திரிக்கிறப்பா அவள் வயசுக்குள்ள கல்யாணம். அவள் கேட்க மாட்டான், என்ன செய்ய மாட்டான். ஆனால் இங்கே முருகதா யாருன்னா ஒரு யூதன், அவன் ஒரு வாசல் காக்கிறவன், அவன் எந்திரிச்சு நிற்க மாட்டான். நிற்கலைன்னு உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஆமாம், இவனை கொல்லலைன்னா எனக்கு மனசாந்தி இல்லை. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது அதிகாரம் 11 வசனம் வாசிக்கிறோம். 5:11 தன் ஐஸ்வர்யத்தின் மகிமை தன் பிள்ளைகளின் திரட்சி ராஜா பெரியவனாக்கி உயர்த்தி சொன்னான். 13 வசனம் பாருங்க. ஆனாலும் அந்த யூதனாகிய முருகதாய் ராஜவன் அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் போது எனக்கு ஒண்ணு இல்லை, அவன் செத்தா தான் எனக்கு சமாதானம். இன்னைக்குமா அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கு. இந்த சந்தில் அப்பா அம்மா வச்சுட்டேன், அந்த பொண்ணுங்க 2 பிள்ளைங்க இன்னைக்கு வர கல்யாணம் கட்டாம எப்படினாலும் எங்கள் அப்பா அம்மா பொண்ணுங்களை நான் செய்வோம். அதான் அவங்க ரத்தத்தில் ஓடிட்டு இவங்களுக்கு சமாதானம் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவன் பொண்டாட்டி ஐடியா கொடுக்குறப்பாரு. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷா அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரத்திலே ஒரு தூக்கு மரம் செய்யணும். இந்த தூக்கு மரம் நான் தமிழில் போட்டிருக்கேன், அது தூக்கு மரத்தில் தப்பான டிரான்ஸ்லேட். தூக்கு மரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? மேலே ஒரு இது இருக்கும், கழுத்தில் தொங்கிருக்கிறோம், அது மரம் கிடையாது. அப்படி தானே வீரபாண்டிய கட்டமன்னா இப்படி தான் தூக்கு தான் போட்டாங்க. ஆனால் இது எப்படி இருக்குன்னா இப்போ இந்த கட்டையை பார்க்கணும், ஷார்ப்பாக இருக்கா, இது ஊசியாக இருக்கும், 50 அடியில் இருக்கும். இந்த யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவனை மேலே கொண்டாந்து அவனை ஏனஸ் மோஷன் போகிற ஓட்டம் இருக்குல்ல அதில் நிப்பாட்டி வைப்பாங்க. இந்த கையும் காலையும் பிடிச்சிட்டு உரியில் இருப்பாங்க. அப்போ இது குட்டிட்டு எங்கே வர போயிடும்? தலை குச்சிட்டு. இதுதான் தூக்கு மரம். புரியுதா உங்களுக்கு? இந்த தலையை கிள்ளட்டை வச்சு வெட்டுவாங்களா, ஒரு வெட்டில் மண்டை போயிடும். இது அப்படி கிடையாது, கிச்சிக்கிட்டு மேலே வர வந்துடும். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இங்கிலீஷ் என்ன பண்ணுறேன், கேலோஸ்னு போட்டுருக்கேன். GALLOWS எங்கெல்லாம் பார்க்கலாம்னா 8வது அதிகாரம் 7வது வசனம் இல்லை
7:9. அப்பொழுது ம் அப்பொழுது இது வந்து இன்னைக்கு ஆஃப் ஆயிடுச்சு என்னமா தெரியும். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள் அற்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மை காண பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்து வைத்த 50 முழ உயரத்தில் தூக்குறோம் பாருங்க 10. அதாவதுமா இவன் யாருக்கு நினைச்சு செஞ்சான், மொர்தெகாய்க்காக வச்சான். ஆனால் ஆண்டவர் நினைச்சு விட்டார், இவனையே தூக்க வச்சார். அப்ப ஒரு ஆத்மா இப்படி மாறணும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மொர்தெகாய்க்கு என்ன பயங்கர ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம் 12 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, ஆமான்னு சொல்றாரு, ராஜஸ்திரி என்னையை மட்டும்தான் கூப்பிட்டுருக்கா விருந்துக்கு. யாரை மட்டும் கூப்பிட்டுருக்கா? அப்போ உன்னைய மட்டும் ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. வேற நம்ம உனக்கு எப்படி இருக்கணும், எவ்வளோ கத்தாப்பாவும் சமையல் பண்ண கொடுக்குற அது வேற விஷயம். புரியுது உனக்கு? இவன் சொல்றான், நான் மாத்திரம் என்னை தவிர வேறு ஒருத்தரையும் ராஜா கூப்பிடலான்னு சொல்லி. அப்போ அவன் ஆத்மா எப்படி இருக்கும்? ஆனால் இங்கே தூக்கும்போது எப்படி இருக்கும்? ஆண்டவர் எல்லாத்தையும் தலைகளை மாற்றி விட்டோம். சரியா? அதனால தான் இந்த வசந்த வாசனை நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 86வது அதிகாரம் 6வது. செவி கொடுத்துட்டாரா? அப்ப அவங்க ஃபுல்லா ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 13ஆம் தேதி அன்னைக்கு அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் 12வது. அன்னைக்கு என்ன நடக்கணும்? 13வது அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாக சேர்ந்து குழந்தையும் புரியுதா உங்களுக்கு? இந்த யூதர்ல ஃபுல்லா அழிக்கணும் அந்த கட்டளை வந்துச்சு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல யாரு சாகுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் 9வது அதிகாரம் 14வது வசனம் 13 9 13. எஸ்தர் இருந்தால் அந்த 13ஆம் தேதியிலேயே எந்த தூக்கு மரத்தை செஞ்சாங்களோ அவனை ஏற்கனவே கொண்டாச்சு 10 பசங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா அந்த சந்ததி அழிக்கிறார். எதை அழிக்கிறாரு? ஏன் சந்ததி அழிக்கிறாரு? ஏன்னா நீ நாளைக்கு வந்து மறுபடியும் என் பிள்ளைகள் நினைச்சக்கூடாது, நோண்டக்கூடாது. சரியா? 18 9 எது? அதே தேசம், அதே நாள். அப்ப ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து என்ன செய்யறாரு? இவங்க ஆத்மாவை சந்தோஷமாக்குறாரு. இல்லைங்களா? 13ஆம் தேதி எதிரிகளாம் அனுப்பிச்சிட்டாரு. 14ஆம் தேதி செலிப்ரேஷன், விருந்து, பண்டிகை நாள். 18 எந்த ஆண்டவர் வந்து ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆத்மா சந்தோஷமாக்கி என்ன ஆக்கிட்டாரு? பண்டிகை நாள். இவங்க என்னைக்கா நினைச்சிருப்பாங்க அப்படி மாறுன்னு சொல்லி ரட்டு கொடுத்துருக்காங்க, சாம்பல் இருக்காங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆண்டவர் மாத்த வளர்றாங்க. எதன் மூலமாக? ஜெபத்தின் மூலமாக. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 86வது அதிகாரம் 4, 5, 6 வசனத்திலே உங்களுடைய வல்லமே நாங்கள் கண்டோம் ஐயா. பிறகு ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.